ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். தமிழ்நாட்டின் முதல்வர் உங்க கேரக்டர் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்றாரு. புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும்? அவருடைய கேரக்டர் எங்கெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தார்களே, அப்போது வெளிப்பட்டது. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கினாரே, அப்பொழுது வெளிப்பட்டது. இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாரே, அப்பொழுது வெளிப்படுகிறது. திருநங்கையர்களுக்கு சிறப்பான முறையில் உரிய உரிமைகளை கொடுத்தாரே, அப்போ வெளிப்படுது. புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார்களே, அப்போ வெளிப்படுது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்றாரே, அப்போ வெளிப்படுது. கன்னியாகுமரியில் ஒரு மூதாட்டியை பஸ்ஸில் இறக்கி விடுறாங்க. டிவியில் பார்த்த முதல்வர் உடனடியாக அந்த நடத்துனர் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நடத்துனர் அந்த மூதாட்டியிடம் மன்னிப்பு கேட்கிறார். அப்பொழுது வெளிப்படுகிறது. இதை மாதிரி 1000 விஷயங்களில் தமிழ்நாட்டின் முதல்வருடைய கேரக்டரை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு தான் காவி கண்ணாடி மாட்டி விட்டாங்களே, ஸோ உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது.